வணக்கம். விவிகே கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் ஃபார் யூஜிடிஆர்பி எக்ஸாம், யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி மேஜருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் மீடியத்துக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து அதுக்குரிய மெட்டீரியல்ஸும் 10 இயர்ஸ் மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ரெகுலராகவே போய்கிட்டு இருக்கு. வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே வந்து ரெகுலர் கிளாஸ் இருக்கும், வீக் எண்டில் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ யூஜிடிஆர்பி தமிழ் மீடியம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆயிருக்கு. ஒரு டாபிக் முடிச்சிருக்கோம், கோஆர்டினேஷன் இங்கிலீஷ் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் பார்ப்போம். ஒரு டாபிக் வந்து தமிழ் மீடியம் சிலபஸ்ல இருந்து தமிழ் மீடியம் டாபிக் ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க டாபிக்ல போகலாம். நம்ம பேசிக் டாபிக்ஸ் சம் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சுய சாகுபனை உருவாதல். சுய சாகுபனைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எதனால வந்து இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டா வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கரிம சேர்மங்களை, ஓகேங்களா, கரிம சேர்மங்களை ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். எப்படி பிரிச்சு பார்ப்போம்? ஒண்ணு என்னது ஹைட்ரோ கார்பன், இன்னும் என்னது கார்போஹைட்ரேட். இதுதான் மேஜர் நம்ம இருக்கிற ஹைட்ரோ கார்பன். என்ன அப்படின்னா கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்ட கரிம சேர்மத்துல கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு அப்படின்னா அது பேர் வேற ஹைட்ரோ கார்பன். கார்போஹைட்ரேட் என்னது? அங்க இருக்கும், கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், 3மே இருக்கும். ஓகேங்களா? அப்ப முக்கியமா என்ன இருக்கும்? கார்பன் கண்டிப்பா இருக்கும். இங்க என்ன இருக்கும்? கார்பன் பிணைக்கப்பட்டிருக்கும், அதிகமா இருக்கும். எதனால இங்க வந்து கார்பன் பிணைப்பு அதிகமா இருக்கு? ஏன் இந்த மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஏன் இந்த மாதிரி வரல அப்படின்னா, இந்த கார்பனுக்கு இருக்கிற அந்த பண்பு என்ன பண்பு? சுயசா பிணைப்பு பண்பு. ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற எலமெண்ட்ல, அதாவது தனிமங்கள்ல சுயசா பிணைப்பு தன்மை எதுக்கு அதிகமா இருக்கும்? கார்பனுக்கு அதிகமா இருக்கும். அந்த சுயசா பிணைப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் கரிம சேர்மங்கள்ல எதுக்கு இடையில பிணைப்பு உருவாகுது? கார்பனுக்கு இடையில பிணைப்பு உருவாகுது. ஓகேங்களா? இப்ப சுயசா பிணைப்பு அது ஒத்த தனிமங்கள், அதாவது ஒரே தனிமங்கள் ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி பெரிய சங்கிலித்தொடரை ஏற்படுத்தும், உருவாக்கும். என்ன சொல்றாங்க? ஒரே தனிமங்கள் ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி பெரிய சங்கிலித்தொடரை உருவாக்கும். இதான் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். எதுக்கு? சுயசா பிணைப்பு. கார்பன் ஒரே தனிமம் தான், ஒண்ணுக்கு பிணைப்பு உருவாக்கின இந்த மாதிரி சங்கிலித்தொடர், நீண்ட சங்கிலித்தொடரை உருவாக்கும். இதுக்கான பேரு சுயசா பிணைப்பு தன்மையின் பேர். அடுத்து பாருங்க, கார்பன் பிற தனிமங்களுடன் சேர்ந்து வலிமையான சாப்பிணைப்பை ஏற்படுத்தும். இந்த சுய சாப்பிணைப்பு இருக்கிறதுனால இங்க இருக்கிற இந்த கார்பன் பிணைப்பு என்ன பிணைப்பு? சாப்பிணைப்பு.
ஓகேங்களா. இங்க சமப்பிணைப்பு நம்ம தெரியும் என்னது, சமமான எண்ணிக்கையில எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிட்டு அது கீழே உருவாகிற பிணைப்பு என்ன பிணைப்பு, சமப்பிணைப்பு. பிணைப்பு ஈடுபடக்கூடிய இரண்டு தனிமங்களும் சம அளவுல எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிட்டு பிணைப்பு உருவாக்குச்சுன்னா அந்த பேர் அந்த அந்த பிணைப்பு பேரு சமப்பிணைப்பு. அந்த மாதிரியான சமப்பிணைப்பு தான் எங்க உருவாகுது, இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில உருவாகும். ஓகேங்களா. ஓகே. இப்ப இந்த இந்த கார்பன் மட்டும் தான் சாப்பிணைப்பு தன்மை இருக்கா, இல்ல வேற தனிமத்துக்கு இருக்கா அப்படின்னு வேற தனிமத்துக்கு இருக்கு. ஓகேங்களா. வேற தனிமங்களுக்கும் சுய சாப்பிணைப்பு தன்மை இருக்கு. ஓகேங்களா. ஆனா இதோட எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு, வந்து மற்ற தனிமங்களோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் இங்க வந்து சாப்பிணைப்பு தன்மை ஏற்பட்டிருக்கு, அதிகமா இருக்கு. கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ஆக்சிஜன், கார்பன் நைட்ரஜன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பனுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். என்ன மதிப்பு, எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு இருக்கும். இந்த ரெண்டு தனிமத்துக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு வந்து நெருக்கமா இருக்கும். நெருக்கமா என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன இருக்காது, வித்தியாசம் வேறுபாடு இருக்காது. குறைந்த வேறுபாடு, அந்த அளவுக்கு இருக்காது, வேறுபாடு இருக்காது, குறைந்த வேறுபாடு இருக்கும், நெருக்கமா இருக்கும். எதுக்கு அந்த வேறுபாடு, இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் வேறுபாடு இங்கே போட்டிருக்கோம். சாரி, இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க வேறுபாடு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன்னா வேற தெரியுமா இருக்கும்போது அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை, அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை எப்ப வேற தனிமம் இருக்கும்போது, இதுவா இருக்கட்டும், சிஹெச் இருக்கட்டும், சிஓவா இருக்கட்டும், இல்ல சிஎன்ஆ இருக்கட்டும். ஓகேங்களா. இங்க இருக்கிற இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு வேறுபாடு வந்து அதிகமா இருக்கிறதுனால என்ன உருவாகாது, இந்த மாதிரி பிணைப்பு வந்து அதிகமா எங்க உருவாகாது, கல்வி சந்தையில உருவாகாது. ஓகேங்களா. ஆனா இந்த கார்பன், ஓகே, கார்பன் ஓகேங்களா, வேற என்ன சொல்லலாம், இந்த கார்பன் இது ஒரே தனிமங்கள் தானே. அப்ப இந்த ஒரே தனிமங்கள்ல என்ன இருக்கும், வேறுபாடு இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பொதுவா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இந்த பிணைப்பு, இந்த வகையான பிணைப்புல எது வந்து கரிம வேதியியல்ல உருவாகும், இந்த கார்பன் பிணைப்பு தான். இதுதான் கரிமச்சேர்மம். இது எல்லாமே என்னது, கரிமச்சேர்மங்கள். ஓகேங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது கார்பன் ஹைட்ரஜனா இருக்கட்டும், கார்பன் ஹைட்ரஜனா இருக்கட்டும், கார்பன் ஆக்சிஜனா இருக்கட்டும், கார்பனா இருக்கட்டும், இங்க இருக்கிற கார்பனுக்கும் ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை வேறுபாடு எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவா இருக்கும். ஓகேங்களா. இதே இது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த வேறுபாடு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். எலக்ட்ரான் கவர் தன்மை வேறுபாடு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். காரணத்தினால கார்பன் வந்து கார்பனுக்கு சுய சமப்பிணைப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதாவது இங்க பார்த்தோம், இங்க வந்து ஜென்ரலா பார்த்தோம். இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம வந்து எலக்ட்ரான் தன்மை மதிப்பு எப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது ஜென்ரலா தனிமம் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. இந்த 4 தனிமங்கள்ல கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவானாலோ, கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவானாலோ, இல்ல கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு உருவானாலோ அங்க இருக்கிற அந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு வேறுபாடு இருக்கும், குறைவா இருக்கும். அந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு வேறுபாடு குறைவா இருக்கிறதுனாலதான் அங்க என்ன பிணைப்பு உருவாகும், சகப்பிணைப்பு உருவாகும். ஆனா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இங்க என்ன இருக்கும், எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு இருக்கும், வேறுபாடு இருக்கும், அதிகமா இருக்கும். வேறுபாடு அதிகமா இருக்கிறதுனால இங்க என்ன உருவாகாது,
சகப்பிணைப்பு உருவாகாது. சகப்பிணைப்பு உருவாக நமக்கு தெரியும். அதாவது சேர்மங்கள்ல என்ன வகையான பிணைப்பு தான் இருக்கும்? சகப்பிணைப்பு தான் இருக்கும். என்ன இருக்காது மற்ற மற்ற பிணைப்பு வகைகளான அயனி பிணைப்பு இருக்காது. அதே மாதிரி இது சகப்பிணைப்பு இருக்காது. அப்ப கரிம சேர்மங்கள் உருவாக பிணைப்பு என்ன பிணைப்பு? சகப்பிணைப்பு. ஸோ என்ன காரணத்தினால கார்பன்ல வந்து அதிகமான சகப்பிணைப்பு தன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது எந்த திணிமத்தோட பிணைப்பில் ஈடுபட்டாலும் அங்க இருக்கிற எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேறுபாடு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஓகேங்களா? கார்பனில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதோடு சகப்பிணைப்பை ஏற்படுத்தும் பிற தனிமங்களில் எலக்ட்ரான் கவர்த்தன்மையும் நெருக்கமான மதிப்பை பெற்றிருக்கும். என்ன சொல்றாங்க? அதாவது கார்பனோட இணைகிற அந்த தனிமங்களோட எலக்ட்ரான் கவர்த்தல் மதிப்பும் இந்த கார்பனோட எலக்ட்ரான் கவர்த்தல் மதிப்பு எப்படி இருக்கும்? நெருக்கமா இருக்கும். அதனாலதான் கார்பன்ல என்ன உருவாகுது? அந்த அதிகமான எண்ணிக்கையில என்ன உருவாகுது? கார்பன் 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 பிணைப்பு உருவாகுது. அந்த பிணைப்பு என்ன பிணைப்பு? வலிமையான சகப்பிணைப்பு. சுய சகப்பிணைப்பு தன்மை அந்த காரணம் அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாம அந்த கார்பனோட இடையில அந்த ஒரு தனிமத்துக்கும் இன்னொரு தனிமத்தில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் காலத்தன்மை வேறுபாடு குறைவாக்குறதுனாலதான் என்ன உருவாகுது? இந்த சுய சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகுது. ஸோ கார்பன் கார்பன் பிணைப்பு அதிகமா உருவாகுது காரணம். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு பார்க்கும்போது கார்பனுக்கு 2.5, ஹைட்ரஜனுக்கு 2.1, நைட்ரஜனுக்கு 3.1, ஆக்சிஜனுக்கு 3.5. இப்ப இந்த ஒவ்வொரு தனிமத்தோட எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வேறுபாடு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த வேறுபாடு குறைவா இருக்கிறதுனாலதான் என்ன உருவாகுது? அந்த சுய சகப்பிணைப்பு தன்மை உருவாகி என்ன உருவாகுது? சுய சகப்பிணைப்பு உருவாகி என்ன உருவாது? அந்த கார்பன் 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 பிணைப்பு வந்து உருவாகும் காரணம். ஓகேங்களா? இதுதான் சுய சகப்பிணைப்புன்றது எங்கதான் உருவாகும்? கரிம சேர்மங்கள்ல தான். ஏன்னா கரிம சேர்மங்கள்ல கார்பன்ன்றது முக்கியமான ஒரு தனிமம். கார்பன் இல்லாம ஒரு கரிம சேர்மமே கிடையாது. கார்பன் ஹைட்ரஜன் இல்லாம கரிம சேர்மமே கிடையாது. அப்ப அந்த கார்பன் இருக்கிற கார்பன்ல இருக்கிற இந்த சுய சகப்பிணைப்பு தன்மையா இருக்கிறதுனாலதான் என்ன உருவாகுது? அந்த நீண்ட சமயத்துல உருவாகிறதுக்கு காரணம். ஓகேங்களா? ஓகே. இனக்கலப்பு என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள், அணுவோட ஆர்பிட்டால்கள், 2க்கு மேற்பட்ட அணுக்கள், அந்த அணுவோட ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிட்டு பிணைப்பு உருவாக்குச்சுன்னா அங்கே உருவாகும்? புதுசா ஒரு ஆர்பிட்டால் உருவாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைஞ்சு பங்கிட்டுக்கிட்டு அந்த அணு ஆர்பிட்டால்கள் சேர்ந்து ஏதோ உருவாக்கும், புதுசா ஒரு பிணைப்பு உருவாக்கும். அது பேர் என்ன பேரு? பிணைப்பு ஆர்பிட்டால்கள் அல்லது புதிய ஆர்பிட்டால்கள். அது பேர் என்ன பேரு? இனக்கலப்பு. கேட்டான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு அணுவில் உள்ள ஏறக்குறைய ஒரே ஆற்றல் கொண்ட அப்படின்னு அர்த்தம். ஒரே ஆற்றலும் இருக்கலாம், இல்ல வேற ஒரு ஆற்றலும் இருக்கலாம். ஒரே ஆற்றல் கொண்ட SPD போன்ற வெவ்வேறு ஆர்பிட்டால்கள் ஒன்றன் ஒன்று கலந்து
புதிய ஆர்பிட்டால்களை தரும் நிகழ்வு. அப்ப ஒரு அணுவில் உள்ள ஒரே மாதிரி ஆர்பிட்டால்களோ இல்ல வேற ஒரு ஆர்பிட்டால்களோ அல்லது ஒரே ஆற்றலுடைய ஏறக்குறைய ஒரு ஆற்றல் அப்படின்னா அந்த ஆற்றல் அந்த ஆர்பிட்டால்களுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம் இல்ல வேற வேறையா இருக்கலாம். அந்த ஆர்பிட்டால்கள்லாம் சேர்ந்து அந்த ஆர்பிட்டால இருக்கிற எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைஞ்சோ பங்கிடப்பட்டோ புதுசா ஒரு பிணைப்பு உருவாக்குச்சுன்னா அங்க உருவாகிற ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால்? இனக்கலப்பு ஆர்பிட்டால். அப்ப என்ன வகையான இனக்கலப்பா இருக்க பார்க்கும்போது SP இருக்கு, S ஆர்பிட்டாலும் P ஆர்பிட்டாலும். அடுத்து SP2 இங்க S ஆர்பிட்டால் 2 P ஆர்பிட்டால். SP3 S ஆர்பிட்டால் 3 P ஆர்பிட்டால். DSP2 ஒரு D ஒரு S ஒரு D ஒரு D. இந்த மாதிரி ஆர்பிட்டால்கள் இந்த ஆர்பிட்டால்லாம் சேர்ந்து நமக்கு என்ன உருவாகும்? இந்த புதிய ஆர்பிட்டால் உருவாகும். இத்தனை பேர் இனக்கலப்பு. இனக்கலப்பு அவ்வளவுதான். இதானது இனக்கலப்பு. அப்ப இந்த இனக்கலப்புகள்ல நம்ம நிறைய வகை இனக்கலப்பு இருக்கு. இது மட்டும் கிடையாது. அதாவது SP இருக்கு, SP2 இருக்கு, SP3, DSP2, D3 இருக்கு, DSP3, D2SP3, இந்த மாதிரி SP3, D2 இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல நம்ம கரிம சேர்மங்கள்ல உருவாகக்கூடிய இனக்கலப்பு என்ன அப்படின்னா 3 தான். என்னது? SP2 and SP3 3 தான் உருவாகும். வேற எதுக்கும் இல்ல. ஸோ கரிம சேர்மங்கள்ல மைய அணுவா கார்பன் இருக்கிறதுனால கார்பன்ல என்ன ஆர்பிட்டல் இருக்கு? S ஆர்பிட்டல் இருக்கு, P ஆர்பிட்டல் இருக்கு. வேற DOF கிடையாது. அப்ப அந்த காரணத்தினால அங்க கார்பன்கிட்ட S ஆர்பிட்டல் எலக்ட்ரான்களும் P ஆர்பிட்டல் எலக்ட்ரான்களும் இருக்கிறதுனாலதான் கரிம வேதியியல உருவாகக்கூடிய பிணைப்பின் அதாவது இனக்கலப்பின் வகைகள் SP, SP2 இல்லை SP3. இப்ப இந்த 3 இனக்கலப்பும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SP3. அப்போ கரிம சேர்மத்துல SP3 இனக்கலப்பு இருக்கு அப்படின்னா அதோட அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னா நான்முகி. நான்முகி அமைப்பா இருக்கும். அப்ப அங்க எத்தனை S ஆர்பிட்டால் இருக்கு? S ஆர்பிட்டால் மொத்தம் 3. ஒரு S அண்டு 3 P ஆர்பிட்டால். S ஆர்பிட்டால் 1, P ஆர்பிட்டால் 3. அப்ப எத்தனை % S இருக்கும்? 25%, 20% S ஆர்பிட்டாலும் 75% P ஆர்பிட்டால் இருக்கும். இதுதான் இருக்கிற S and P ஆர்பிட்டாலோட சதவீத மதிப்பு. புரியுதா? அப்ப SP3 என்ன இருக்கு? நான்முகி அமைப்பு. அதாவது ஒரு S இருக்கும், 3 P ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ அப்ப ஒரு S 3 P அப்படின்னா 25% S ஆர்பிட்டால் இருக்கும், 75% என்ன இருக்கும்? P ஆர்பிட்டால் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா இது. அடுத்தது SP2 என்ன அமைப்பு வரும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது முக்கோணத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல தல முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல முக்கோணத்தளம் அல்லது தல முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இதோட அமைப்பு. அப்ப இங்க எத்தனை S ஆர்பிட்டால் இருக்கு? ஒரு S ஆர்பிட்டால், 2 P ஆர்பிட்டால். அப்ப இதோட சதவீதம் ஆர்பிட்டால் S ஆர்பிட்டால் எத்தனை இருக்கும் அப்படின்னா 33.33%. P ஆர்பிட்டால் 66.66%. முக்கியம். இதெல்லாம் எக்ஸாம் கேட்க ஆகிட்டாங்க. ஸோ SP2ஓட அமைப்பு என்ன அமைப்பு? முக்கோணத்தளம் அல்லது தலமுக்கோணம். இது எத்தனை S ஆர்பிட்டால் இருக்கு? ஒரு S ஆர்பிட்டால் இருக்கு, 2 P ஆர்பிட்டால் இருக்கு. அடுத்து அப்ப அந்த SP2 இருக்கிற அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் S, அதாவது S ஆர்பிட்டாலோட சதவீதம் அளவு 33.33%. P ஆர்பிட்டால் சதவீதம் 66.66%. ஓகேங்களா? இது SP2க்கு. அடுத்து SP ஆர்பிட்டால். SP அப்படின்னா
இதோட அமைப்பு பாத்தீங்கன்னா நேர்கோட்டு அமைப்பு. நேர்கோட்டு அமைப்பு. ஒரு எஸ் இருக்கும், ஒரு பிஆர் பிளாட் இருக்கும், ஒரு பிஆர் பிளாட் இருக்கும். ஸோ அப்ப இதோட இனக்கிளாஸ், அதாவது சதவீத அமைப்பு, சதவீத அளவு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்பில வந்து 50% இருக்கும், பிஆர்பில 50% இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஒவ்வொன்றுக்கும் பிணைப்பு கோண மதிப்பு SP3 என்ன சொன்னேன், நான்மிகி சொன்னேன். நான்மிகி அப்படின்னா பிணைப்பு கோண மதிப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், அதாவது 109 டிகிரி 7. இதான பிணைப்பு கோணம். இதுக்கு நான்மிகி அமைப்பு. முக்கோண தளத்துக்கு வந்து 120 டிகிரி, 120 டிகிரி. இது நேர்கோள அமைப்புக்கு 180 டிகிரி. இதெல்லாம் முக்கியம். இது வந்து பேசிக் தான், இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இனக்கலப்பு அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து சிலபஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வரும், நம்ம இடைநிலை சேர்மங்கள், கார்பன் நேர ஏணி, கார்பன் எதிர் ஏணி, கார்பன் தனிவெப்புகள் இருக்குல்ல, அந்த டாபிக்ல இனக்கலப்பு வர்றதுனால இனக்கலப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து எப்படி வந்து கார்பன் பிணைப்பு உருவாகும் சொல்லி சுயசா பிணைப்பு என்ன சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த டாபிக் வந்து நடத்தலாம். ஸோ இதுதான் நம்ம கிளாஸ் போகும். இதுதான் ஆன்லைன் கிளாஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் ரெண்டுமே போகும். இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணி நடத்துவோம். ஸோ இதுக்கு செப்பரேட்டா நம்ம வந்து பிரிண்டட் மெட்டீரியல் தான் கொடுக்க போறோம். இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம், ரைட்டிங் மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம், பிரிண்டட் மெட்டீரியல் தான் கொடுப்போம், டைப்பிங் மெட்டீரியல் தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 9150252410 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம கிளாஸ் நடக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.